ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நியூ வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நாம இப்போ இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா டீசல் வண்டி எல்லாமே முற்றிலுமாக இந்த ஃபீல்ட்ல இருந்து குறைஞ்சிட்டே வருது. நிறைய பெட்ரோல் வித் சிஎன்ஜி வண்டிங்க தான் வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ சிட்டியில ஓட்டக்கூடியவங்களுக்கு சிஎன்ஜி பங்கு எங்க இருக்குன்னு நம்ம போக போக தெரியும். புதுசா வரவங்களுக்கு தெரியாது. போக போக நம்ம வண்டி ஓட்ட ஓட்ட நம்மளுக்கு சிட்டில எங்கெங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி ஓட்டுவோம் இல்லைங்களா? அவுட் ஸ்டேஷன் போகும்போதும் அப்படிதான். நம்ம புதுசா போறவங்களுக்கு எங்கெங்க சிஎன்ஜி பங்கு இருக்குன்றது தெரியாம போயிடுது. அதனால நான் உங்களுக்கு போறதுக்கு ஒரு சிக்கலா இருக்கு. போனா சிஎன்ஜி கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு டவுட்டாவே இருக்கும். அதனாலவே அவங்க லாங் ட்ரிப் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சிஎன்ஜி பங்கு எங்கெங்க இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஆப்ல எப்படி நம்ம இந்த லாங் ட்ரிப் போகும்போது சிஎன்ஜி பங்கு நம்ம போற வழியில் எங்கெங்க இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது, சிட்டியில எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த எந்தெந்த பங்கு இருக்கு, எந்தெந்த ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பற்றி நம்ம அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணி நான் அந்த செயல்முறை விளக்கமா காட்டுறேன். வீடியோக்குள்ள வாங்க. வீடியோக்குள்ள வந்து பார்த்துட்டு நீங்களும் இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அது எப்படி பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு த வீடியோ. ஆமாங்க, அதுக்காக தான் நம்மளுக்கு நவ்கதின்னு ஒரு ஆப் இருக்கு. அது நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. நம்ம நவ்கதின்னு டைப் பண்ணோம். NOWGTI நவ்கதின்றது டைப் பண்ணி வச்சுனாக்கா அந்த ஆரோ மார்க், 2 ஆரோ மார்க் மாதிரி அந்த பிளாக் கலர்ல வருது பாருங்க, அதுதான் நவ்கதி ஆப். நான் அது ஆல்ரெடி யூஸ் பண்றதுனால எனக்கு அப்டேட் காமிக்குது. நீங்க அது இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்கா அது மீதி ப்ராசஸ் என்னன்னு அதிலே காமிக்கும். நவ்கதி லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆயிடுச்சுனாக்கா ஓப்பன் ஆயிடும் பாருங்க. ஓப்பன் கொடுக்கலாம். ஓப்பன் கொடுத்தா இந்த ஒரு இன்டர்ஃபியர் தான் வருது பாருங்க. நவ்கதின்றது அவங்களோட ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸ் காமிக்குது பாருங்க. அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆயிடுச்சுனாக்கா நம்ம கீழே கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் கொடுக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இது ஓகே ஆயிடுச்சுனாக்கா மொபைல் நம்பர் கொடுக்கலாம். அந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடும். இல்லைன்னா நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணியாச்சுனாக்கா அண்டர்ஸ்டாண்டிங் நவ்கதி 20 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கு. அது வேணா நீங்க பார்க்கலாம். இல்லைன்னாக்கா ஐ எம் ஃபெமிலியர் டு த ஆப்னு சொல்லி கொடுத்து எக்ஸிட் ஆகலாம். நோட்டிஃபிகேஷன் தேவைன்னாக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். இப்படி காமிக்கும் லொக்கேஷன். ஃபியூல் நவுன்னு கொடுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ, சிட்டியில் இருக்கும்போது நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இது பெட்ரோல் பம்பு எல்லாமே காமிக்கும். பெட்ரோல் பம்ப் மீன்ஸ் ஃபியூல் பம்ப் எல்லாமே காமிக்கும். நம்மளுக்கு சிஎன்ஜி தேவைன்னாக்கா சிஎன்ஜின்னு செலக்ட் பண்ணி நம்ம ஆப்பை செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிறது நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஃபியூல் ஸ்டேஷன் எல்லாமே காமிக்கும். சிஎன்ஜி பங்கும் காமிக்கும். நான் ஆல்ரெடி சிஎன்ஜி பங்கு செட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு காமிக்கிறது சிஎன்ஜி பங்கு தான் காமிக்குது. இப்படி காமிக்கிறது பாருங்க. சென்னையில் இருக்கிறது ஃபுல்லாக காமிக்கும். இது காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சென்னையில் இருக்கிறது ஃபுல்லாக காமிக்குது. சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை எல்லாமே காமிக்குது. இது இப்படி இருக்கு. இதுல போயிட்டு நம்ம இதுல ப்ரொஃபைல் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம கீழே கொடுத்துருக்க இதுல நம்ம சிஎன்ஜி வண்டியா பெட்ரோல் வண்டியான்னு ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ் வெஹிக்கிள்னு இருக்கிற இடத்துல போயிட்டு மேலே அந்த வண்டி சிம்பிள் தெரியுது, அங்கே போய் பெட்ரோல் ஆஃப் இது சிஎன்ஜியா டீசலான்னு கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களோட எந்தெந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல கொடுத்தாச்சுனாக்கா நீங்க எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தேவை இருந்துச்சுனாக்கா அது நீங்க செலக்ட் பண்ணலாம். நம்ம அப்படி வைக்காம டிஃபால்ட்டா இருக்கிறதே வைக்கிறது தான் பெட்டர். ஏன்னா எந்த பங்கில் கிடைச்சாலும் நம்ம சிஎன்ஜி அடிச்சிடுவோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நம்ம அடுத்த ப்ரொஃபைல் ஆயிடுச்சுனாக்கா உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர் எல்லாம் அதுல காமிக்கும். பேரு செட் பண்ணிக்கலாம். சென்ட்ரா மேப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்னு இருக்கு. கான்ட்ரிபியூட்னா 90% இதுல ஆட் ஆயிருக்கும். ஆட் ஆகாத பங்கு ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்களே ஆட் பண்றதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த கான்ட்ரிபியூட்ன்றது. இப்படி நம்ம ஜூம் அவுட் பண்ணியாச்சுனாக்கா ஏகப்பட்ட பங்கு தெரியும் பாருங்க. உள்ள ஏகப்பட்ட பங்கு இருக்கு. நம்ம சிட்டிக்கு பக்கத்துல நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறது நம்ம இந்த மாதிரி ஃபியூல் நவ் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது காமிக்கும், எத்தனை கிலோமீட்டர்னு காமிக்கும். அது நம்ம நேவிகேட் போட்டு போக முடியும். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம இந்தியா ஃபுல்லாவே எவ்வளவு பங்கு இருக்குன்றது இதுல ஆட் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு காமிக்கும் பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம இந்தியா ஃபுல்லாவே எவ்வளவு ஆட் ஆயிருக்கு பாருங்க. இத்தனை பங்குகள் இங்க இருக்கு.
அந்த பங்கில் எங்கே வேணாலும் நம்ம மேப் போட்டு போய்க்க முடியும். அதனால நம்ம லாங் ட்ரிப் எல்லாம் வரும்போது சிஎன்ஜி கிடைக்குமான்னு பயந்து எடுக்காம எல்லாம் இருக்க வேணாம். இந்த அளவுக்கு பங்குங்க இதில் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு பாருங்க. நம்ம அப்படியே திருப்பியும் சென்னைக்கு வருவோம். சவுத் மெட்ராஸ்ல எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. சவுத் மெட்ராஸ் மீன்ஸ் சவுத் தமிழ்நாடுலாம் கம்மியாக தான் இருக்குது. நார்த்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால பிரச்சனை இருக்காது, மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. பேக் டு ஹோம் பேஜ். இதுக்கப்புறம் நம்ம லாங் ட்ரிப்பு போகும்போது நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொச்சின் போகிற மாதிரி டைப் பண்ணுவோம். கொச்சின் கேரளா அந்த மாதிரி போகிற மாதிரி நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். போகிற வழியில் எவ்வளோ பங்கு இருக்குன்றது நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம். இப்படி கொச்சின்னு டைப் பண்ணியாச்சுனாக்கா அந்த ஒரு ரூட்டு காமிக்குது பாருங்க, 2 ரூட்டு காமிக்கும். ஏதாவது ஒரு ரூட்டு செலக்ட் பண்ணியாச்சுனாக்கா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க், அதாவது சிஎன்ஜி பங்கு, சிஎன்ஜி அவைலபிளா, சிஎன்ஜி கொடுத்தாச்சுனாக்கா சிஎன்ஜி காமிக்கும், பெட்ரோல் கொடுத்தா பெட்ரோல் காமிக்கும். அது எந்த பங்குன்னு பார்த்துக்கிட்டு சிஎன்ஜி கொடுத்தீங்கன்னா சிஎன்ஜி அவைலபிளான பங்குங்க காமிக்குது பாருங்க. இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு ஆப்ஷனில். இதில் நம்ம எந்த ரூட்டில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு கிலோமீட்டர் எவ்வளோ, டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி போய்க்கலாம். திண்டிவனம் தாண்டியாச்சுன்னா திருவண்ணாமலை ஒன்று தான் இருக்குது, அதுக்கப்புறம் சேலம் தான் இருக்குது. அப்போ அந்த கேப்புக்கு நம்ம முன்னாடியே ஃபியூல் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளான் பண்ணி போகிறதுக்கு. கேரளாவில் ஃபுல்லாக கிடைக்கிறது பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபியூல் பங்க்ஸ் இருக்குது இந்த ரூட்டில். இன்னும் வேற ஒரு ரூட்டு மாற்றி பார்க்கலாம் வேணானாக்கா. நம்ம இந்த கொச்சின் கட் பண்ணிவிட்டு வேணா கன்னியாகுமரி போட்டு பார்ப்போம். கன்னியாகுமரி போகும்போது எவ்வளோ பங்க்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். கன்னியாகுமரி ரூட் இப்படி காமிக்குது, திருச்சி மதுரை அந்த மாதிரி ரூட் காமிக்குது பாருங்க. இப்போ எவ்வளோ பங்கு காமிக்குது பாருங்க ஃபுல்லாக. ஆனால் மதுரை தாண்டினாக்கா ஒரு 4 பங்கு தான் காமிக்குது. அது நம்மளுக்கு சிக்கலாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருச்சிக்குள்ளேயும் 2 பங்கு தான் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னை கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பங்கு இருக்கும். அதனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. நம்ம இப்போ ஒரு லாங் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ சென்னையிலேருந்து ஃபுல் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி ஃபுல் பண்ணியாச்சுன்னா 230 250 கிலோமீட்டர் குறைஞ்சது ஓடும். அப்படி ஓட சொல்லையில் நம்ம 250 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபியூயல் ஸ்டேஷனுக்கு செலக்ட் பண்ணி நம்ம கூகுள் மேப்பு போட்டாச்சு அப்படின்னாக்கா, நேவிகேட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி காமிக்கும். டோட்டலாக நம்மளுக்கு 703 கிலோமீட்டர் கன்னியாகுமரி காமிக்குது பாருங்க. அதில் நம்ம ஒரு 200-220 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பங்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் கொடுத்து ஃபியூல் ஃபுல் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 220 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பங்க் வரும்போது அது க்ளோஸ் ஆகிக்கும். நீங்கள் அங்கே போய் அங்கே 2-3 பங்கு இருக்கும், எதிலாச்சும் வந்து அடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 250 கிலோமீட்டருக்கு உண்டான ஒரு பங்கு செலக்ட் பண்ணி அதுவும் நேவிகேட் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்மளுக்கு நேவிகேட் ஆகி அந்த பங்குக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸு காமிக்கும். அதுவும் டோட்டல் அந்த கன்னியாகுமரி ரூட்லேயே தான் காமிக்கும், ஒரே மேப்பில் தான் காமிக்கும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அங்கே போய் அடிச்சுட்டு திருப்பி கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம மாற்றி இது எந்தெந்த பங்கு நம்மளுக்கு செலக்ட் பண்ணி தேவை இருக்குமோ அந்த பங்கை நம்ம செலக்ட் பண்ணி நேவிகேட் போட்டு அங்கங்கே போய்க்கலாம். அதில் பிரச்சனை இருக்காது. இதில் சென்னை பக்கம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம என்ன சொல்கிறது, இப்போ அந்த கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. எல்லா ஊருக்கும் பாருங்கள் எவ்வளோ நம்ம பேக் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னாக்கா எல்லா ஊருக்கும் பங்கு இருக்குது. ஏகப்பட்ட சிஎன்ஜி பங்கு இதில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் ஹவுஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயப்பட தேவையில்லை, மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம இதை நம்பி எடுத்துக்கிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு இதில் இருக்குது. இவ்வளோதான் இந்த ஆப்பில் இருக்குது. இது இப்படி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுக்கு பங்குங்க இருக்கிறது தெரியுது, எல்லாமே நேவிகேட் பண்ணி போக முடியுது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இந்த அப்டேட்டில், இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதையும் அப்டேட் பண்ண முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். அதாவது எந்த பங்கில் எந்தெந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது, நம்ம அங்கே போனாக்கா நம்மளுக்கு ஃபியூல் கிடைக்குமான்றதுக்கு அந்த ஸ்டாக் அவைலபிலிட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். கம்மியான ஸ்டாக் இருக்குனாக்கா நம்ம அந்த பங்கை நம்பாம அதுக்கு முன்னாடி வர பங்கிலே போட முடியும் இல்லையா. அந்த ஒரு அப்டேட் கூட இந்த ஆப்பில் இன்க்ளூட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இன்னும் நல்லா எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். அது மற்றவங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே ஒரு சின்ன மிஸ்டேக்கு. மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஹவுஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டும் ஒர்க் ஆகக்கூடிய பங்கு தான் மோஸ்ட்லி. சில பங்கு மட்டும்தான் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் ஒர்க் ஆகும். மற்ற எல்லாமே நைட்டில் ஒர்க் ஆகக்கூடிய பங்குங்க தான் ஹவுஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது நல்ல ஒரு பயனுள்ள ஒரு ஆப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறேன். நான் 99% எல்லா பங்குலேயுமே பெட்ரோல் சிஎன்ஜி அடிச்சிருக்கேன். எனக்கு யூஸ் நான் போடுற ரூட்டில் சொல்கிறேன், இந்த மேப்பில் போட்டு போகும்போது 99% பங்கில் சிஎன்ஜி இருந்தது.
எல்லாருமே எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் இந்த மேப்லேயே ஆட் ஆகாத சில பங்குகள் இருந்தது. அதே நானும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களாலையும் இதுல ஆட் ஆகாத பங்குகள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்க ஆட் பண்ண முடியும். உங்களுக்கும் அது மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்களும் ஓட்டி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.